ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கே நம்மளை அல்லாவை சந்திக்கும் நாளாக இருந்து நம்மளுக்கு மரணம் வந்து விட்டால், மௌத்து வந்து விட்டால், நம்முடைய ரூஹு அல்லாவை சந்திக்க பயப்படுமா இல்லை சந்தோஷப்படுமா? நாம் இறந்த பிற்பாடு நம்மளை உடல் உறுப்புகள் எல்லாமே இருக்கும், உடம்பும் இருக்கும், எல்லா உறுப்புகளும் இருக்கும். ஆனால் நம்மை விட்டு சென்றது என்ன? ரூஹு, ஆன்மா. அந்த ரூஹை பற்றி நமக்கு அவ்வளவாக எல்லா அறிவும் கிடையாது. எப்படி என்ன ரூஹை பற்றி நம்ம அறிந்திருக்க முடியாது. ஏன்னா அல்லாஹு தாலா கூறுகிறான், நான் அதை பற்றி அறியும் ஆற்றலை உங்களுக்கு சிறிது தான் வழங்கியிருக்கிறேன் என்று அல்லாஹு தாலாவே திருமறையில் கூறியிருக்கிறான். சயின்டிஸ்டே பாருங்கள், கடலை பற்றி கூறுறாங்க, நிலவிலேயே போய் காலடி வச்சுட்டாங்க. ஆனால் ஆன்மாவை பற்றி அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா தாயின் கருவறையில் ரூஹை படைத்து அந்த மனிதனுக்கு ஹார்ட் பீட்டே அப்போ தான் வருது, உடல் உறுப்புகள் ஃபார்ம் ஆகி அவன் உலக வாழ்க்கைக்கு ஏற்றபடி நாம் தாயின் வயிற்றிலேருந்து பிறக்கிறோம். ஆனால் நாம் பிறந்த பிற்பாடு அந்த உடலை தான் நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு பார்க்குறோமே வெளியே ரூஹையை சுத்தப்படுத்துவதற்கான முயற்சி கூட எடுக்கிறதில்ல. உடலை சுத்தப்படுத்துவதற்காக 2 முறை குளிப்பது என்ன, வாசனை திரவியங்கள் போடுவது என்ன, கலர் சோப்பு யூஸ் பண்ணுறது என்ன, காலத்துக்கேற்ற ட்ரெஸ் போடுறது என்ன, அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு சிறு கரை ஏற்பட்டாலும் அசிங்கம் ஏற்பட்டாலும் உடனே நம்ம கழுவியை சுத்தப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்களேன், கடைசியாக நம் ரூஹை எப்பொழுது சுத்தப்படுத்தினோம் என்று. அல்லாஹு தாலா என்ன கூறுகிறான்? சூரா ஆஷுராவில், உங்களுடைய செல்வமோ மக்களோ அந்த நாளில், மறுமை நாளில் உங்களுக்கு பயன்படாது. உங்களுடைய சுத்தமான இதயமும் உங்களுடைய நல்ல செயல்கள் தான் பயன்படும் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அதனால் சிந்தியுங்கள், நம் ரூஹை சுத்தமாக இருக்க நாம் பொய் பேசக்கூடாது, மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது, அகந்தை கொள்ளக்கூடாது, பொறாமை செய்யக்கூடாது, அநீதி இழிக்கக்கூடாது, பாவம் மன்னிப்பு அல்லாஹு தாலாவிடம் பெறாமல் இருக்கக்கூடாது. இவ்வாறெல்லாம் நாம் இந்த அநீதிகளையெல்லாம் செய்தால் நம்மளுடைய ரூஹு அசுத்தமாகிவிடும். அல்லாவிடம் அது ரூஹு போகும்பொழுது பயந்துட்டே போகும். அல்லாஹ் என்ன பனிஷ்மெண்ட் தருவானான்ட்டு பயந்துட்டே போகும். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்கள் தோற்றத்தையோ உங்களுடைய செல்வங்களையோ அல்லாஹு தாலா பார்ப்பதில்லை, உங்களுடைய நற்செயல்களையும் உங்களுடைய நல்ல சுத்தமான இதயத்தையும் தான் பார்க்கிறான் என்று சஹி முஸ்லிமு பதிவான ஹதீஸ் இது. அதனால் நாம் நம்முடைய ரூஹு சுத்தமாக இருக்கணும்னா தொழுகையை பாதுகாக்கணும், குரானை ஓதணும், அதிகமாக இஸ்திஃபார் செய்யணும், மனிதர்களை மன்னிக்கணும், அநீதி இழிக்கக்கூடாது, அதிகமாக அல்லாஹு தாலாவை ஜிக்கிர் செய்யணும். அந்த நாளில் நாம் அப்போது தான் நம்ம ரூஹு மகிழ்ச்சியாக அல்லாவை சந்திக்கும். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும்